மீனராசி. இந்த மீனராசியை பொறுத்த வரைக்குமே இது குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி, ரேவதி இதெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே மீனராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேலுமே ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு பகவானை அதிபதியாக கொண்ட இவங்களோட உருவ அமைப்பு மற்றும் இவங்களுடைய தோற்றம் இவங்களுடைய கனிவுடனும் ஈர்ப்புடையதாக இருக்கும். மேலுமே இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எப்படி அமைச்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றின முழுமையான தகவலை நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். மீன ராசிக்காரோட ரொம்ப முக்கிய அடையாளமே அவங்களோட மீன் போன்ற பெரிய அழகான கண்கள் தாங்க. அதாவது பார்ப்பவரை கவரும் வகையிலான கனிந்த பார்வையானது இவங்களுக்கு இருக்கும். முகம் பெரும்பாலுமே வட்டமாகவோ அல்லது சதைப்பற்றோட அழகாகவோ இருப்பாங்க. சிறிய மற்றும் குவிந்த உதடுகள், வரிசையான பற்கள் இவங்களுக்கு கூடுதல் அழகு சேர்க்குன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே சாதாரணமாகவே நடுத்தர உயரம், வளைந்து கொண்டிருக்கும் தன்னுள்ள உடல்வாகு கொண்டவங்க. மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒட்டுமொத்தமாக இவங்களோட தோற்றம் ரொம்ப மென்மையாகவும் கனிவாகவும் கள்ளங்கவடமற்ற ஒரு தன்மையுடன் இருக்கும். இவங்களோட நடையிலுமே ஒருவித நளினம் இருக்கும். இவங்களுடைய கண்கள் மற்றும் புன்னகை பிறரை எளிதில் கவர்ந்திருக்கும் வகையில் இருக்கும். அதே மாதிரி இந்த மீனராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு அன்பானவங்க, கருணை உள்ளம் கொண்டவங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே பார்ப்பதற்கு ரொம்ப அப்பாவித்தனமாகவும் அதே சமயம் வசீகரமாகவும் தெரிவாங்க. இவங்களுக்கு இந்த சுருங்க சொன்னோம் அப்படின்னா அந்த மீனராசிக்காரை பொறுத்த வரைக்குமே மென்மையான தோற்றம், அன்பான இதயம், கனிந்த ஒரு பார்வை, இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வாரத்தில் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் இவங்களோட வாழ்க்கையில் காத்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். விபரீத ராஜயோகமான ஒரு வாரமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அஷ்டமாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பலன் பெறுவதால் வம்பு வழக்கு, அவமானங்கள், ஆரோக்கிய குறைபாடு, எதிர்மறை சிந்தனைகள் எல்லாமே விலகி சாதகமான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி நேர்வழி, குறுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகளில் பணம் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பணிகளை மேற்கொள்ளும் போது மட்டும் தடைகளை, தாமதங்கள் வந்தால் கூட, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்களை பொறுத்த வரைக்குமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழில் மற்றும் உத்தியோகம் தொடர்பான இன்னல்களானது அகலும். பயணங்கள் அதிகரிக்கும். சில பேர்த்துக்கு அறுவை சிகிச்சை இந்த காலகட்டத்தில் செய்ய நேரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல வரன் அமையும். அதே நேரத்தில் 30/4/26 அன்று பகல் 1:15 முதல் 3/5/26 அன்று நள்ளிரவு 12:30 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க. அதே மாதிரி கண் மற்றும் பாதங்களில் ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா உரிய மருத்துவரை அணுக வேணும். அதே நேரத்தில் சொர்ண அகர்ஷண பைரவியை வழிபட உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர் பொதுவாகவே ஒரு மென்மையான மற்றும் இரக்க குணம் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால இவங்களோட இந்த குணத்தினால மற்றவங்களால் சில குறிப்பிட்ட பாதிப்புகளை இந்த மீனராசிக்காரர் நிறையவே சந்திக்கலாமா. ஸோ உறவுகளால் இவங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அதிகம் நம்புறதுனால அவங்க மூலமாக உங்களுக்கு மனக்காயங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பழகுங்க. இந்த மீனராசி அன்பர்களே, உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகம் இருக்கிறதுனால சுயநலம் கொண்டவங்க இவங்களை ஈஸியாக பயன்படுத்தி கொள்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்கள ஒரு பண விஷயமா இருந்தால் கூட இவங்களை ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. மன அழுத்தம், அதாவது மற்றவங்களோட கஷ்டங்களை இவங்க கேட்டு வருத்தப்படுறதுனால இவங்களுக்கு எனர்ஜி தான் குறையுது. அதே போல் இவங்க செயல்படுவதனால தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதனால் பாதிக்கலையா, நீங்கள் மன அழுத்தம் ஆகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்தவங்க விஷயத்தை அதிகமாக கேட்குறது நமக்கு ஆபத்து தான். அதே நேரத்தில் தீர்க்கமான ஒரு முடிவுகளை எடுக்க தயங்குறதுனால மற்றவங்க இவங்களை பலவீனமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறாக எடை போட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லைகள் இல்லாமல், அதாவது மற்றவங்களுக்கு உதவும் போது தங்களோட சொந்த நலனை மறந்து விடுறதுனால உடல் மற்றும் மன ரீதியாக சோர்வடைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லைகளை வகுத்தல், அதாவது யாருக்குமே எவ்வளவு இடம் கொடுக்க வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருங்க.
தெளிவான முடிவு, தயக்கத்தை கைவிட்டுட்டு நீங்கள் சுயமாகவும் தீர்க்கமாகவும் முடிவெடுக்க பழகிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. யாரையுமே நம்பாதீங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம நம்பலாம். எல்லாத்தையுமே நம்புறது நம்மளோட தவறுன்னே சொல்லலாம். நம்பிக்கையிலையுமே கவனம் செலுத்துங்க. யாரையுமே கண்மூடித்தனமாக நம்புறதை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னாடி தன்னோட மனநலத்திற்கும் முக்கியத்துவம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். மீனராசிக்காரர் தங்களோட மென்மையான குணத்தை தக்க வைத்துக்கொண்டே மற்றவங்ககிட்ட இருந்து தற்காத்து கொள்ள பழகுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். மேலுமே இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ஏதாவது பிரச்சனை மற்றவங்களுக்கு அப்படின்னா டக்குன்னு உதவக்கூடிய ஒரு ராசினா இந்த மீனராசி சொல்லலாம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரருக்குமே ராசியோட ஆளும் கிரகங்கள் நட்சத்திரத்தின் குணங்கள் பொறுத்து மாறுபட்ட குணங்களை கொண்டிருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மீனராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் அதாவது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே பலவீனமான இதயத்திற்கு சொந்தக்காரன்னு சொல்லலாம் இந்த மீனராசிக்காரரை. ஒரு சவாலான விஷயங்களில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாது தவிப்பாங்க. எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் தயங்கி பின்வாங்கி நிற்கக்கூடிய ஒரு ராசினே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மீனராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே பலவீனமானவங்கள் அல்ல, இறக்க குணம் கொண்டவங்க. மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படக்கூடிய இவங்க தங்களோட செயல்பாட்டால் யாருமே மனதளவில் கூட கஷ்டப்படக்கூடாது, காயப்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க விலகி நிற்பாங்க. தன்னோட செயல்பாட்டின் வழியை யாரையுமே காயப்படுத்தக்கூடாது, தன்னோட செயல்பாடுகள் மற்றவங்களோட பணிகளை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமும் சிந்திக்கக்கூடிய ராசினா இந்த மீனராசிக்காரர் தாங்க. ஸோ இதன் காரணமாக தான் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் தயக்கம் இவங்க காட்டுவாங்க. அதே நேரத்தில் பிரச்சனைகளை தவிர்ப்பவங்க. மீனராசி பிறந்தவங்க சுயநலவாதிகள் அப்படின்னும் பிரச்சனை என வரும்போது தன்னை தற்காத்து கொள்வதோடு பிரச்சனை ஏற்படும் இடத்துல இருந்து விலகி ஓடி செல்வதாகவும் சொல்லப்படுறாங்க. ஆனால் இந்த மீனராசி பொறுத்த வரைக்குமே பிரச்சனைகளை கண்டி விலகி ஓடி செல்வது கிடையாது. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் சிந்திக்கக்கூடியவங்க. அதாவது பதற்றத்தில் காரியங்களை செய்யாத, அந்த பிரச்சனையை எப்படி முழுமையாக தீர்க்க வேணும், மற்றவங்களுக்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் எப்படி மற்றவங்களுடைய மனதில் புண்படுத்தாத வகையில் அதை எப்படி தீர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்து சிந்தித்து அதுக்கப்புறம் செயல்படக்கூடியவங்க தான் இவங்க. சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா பிரச்சனைகளை தீர்க்க அவசரப்படுவதை விட காட்டிலும் சரியான சூழ்நிலை அமையும் வரைக்குமே, காலம் வரும் வரைக்குமே காத்திருந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே கூட சொல்லலாம். மீனராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே மற்றவங்கள விரைவில் நம்பி ஏமாறக்கூடியவங்க. அதாவது அவங்கள ஏமாற்றுவது இவங்களுக்கு ரொம்ப எளிதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பல பேருமே சொல்கிறாங்க. ஆனால் நிபுணர்கள் சொல்லப்படி இது தவறான புரிதல். மீனராசிக்காரர் இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்க. தங்களோட இரக்க குணத்தினால ஏமாற்றம் அடைகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து பிறருக்கு உதவிகள் பல செய்கிறாங்க. இந்த மீனராசிக்காரர் செய்யக்கூடிய உதவி அவங்க ஏமாறுவதனால செய்வது கிடையாது, அவங்களோட மனம் அறிந்து அவங்களே ஏற்கும் ஏமாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மக்களை நன்கு புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர் தன்னை வஞ்சிக்கும் நபர் யார், முன்னேற்ற விரும்பக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத முதல் பார்வையிலேயே அறிந்து கொள்வாங்க. இருந்தால் கூட அதனையெல்லாம் வெளிக்காட்ட மாட்டாங்க. மனதிற்குள்ள விஷத்தை பூட்டி வைத்து அவசியமான போது மட்டும் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்க பொறுத்த வரைக்குமே இந்த மீனராசியில் பிறந்தவங்க இவங்க எந்த ஒரு பணிகளை முடிப்பதிலும் காலதாமதம், எந்த நேரமுமே ஒரு ஓய்வு பணிகளை செய்வதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுமே நம்பக்கூடிய நிலையில் மீனராசிக்காரர் ஒரு படைப்பாற்றல் மிக்கவங்க, ஒரு தனித்திறமை கொண்டவங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய திறமைகளை எங்கே எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு சோம்பேறிகள் போல் இவங்க காட்சி இருக்கும். ஆனால் இவங்க நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இதில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மீனராசிக்காரை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு அற்புதமான ஒரு ராசின்னே சொல்லலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி என்பர்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு பகவானை ஆளக்கூடிய ஒரு ராசி. மீனராசிக்காரர் ரொம்ப முக்கியமான அடையாளமே அவங்களோட மீன் போன்ற பெரிய அழகான கண்கள் தாங்க.
இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்க வேணும். ஏன் அப்படின்னா வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறதுனால எதையுமே ஒரு சிந்தித்து பேசுகிறதும் மற்றவங்களோட உதவியால் காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீண்ட பயணங்களால் உங்களுக்கு லாபம் நிறையவே கிடைக்கும். குடும்ப வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் கூட செலவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகலாம். எனவே நிதி மேலாண்மையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. தனஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இணைந்திருக்காங்க. அஷ்டாஷ்டம ராசியில் ராசிநாதனாகிய குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. ஸோ இதனால் ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேதுவும் விரயஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருக்காங்க. வருமானத்தை விட செலவுகளே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அடிக்கடி சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். மருத்துவ செலவுகளை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தவிர்க்கலாம். மேலுமே கற்பனையான கவலைகள் உங்களுடைய மனதை அரிக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில பேர்த்துக்கு வீடு மாற்றம் எடுப்பதற்கும் சாத்தியக்கூறு இருக்குது. கணவன் மனைவி கிட்டேயே பரஸ்பர ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. திருமண வயதில் ஆண் பெண் என குழந்தைகள் இருப்பின் சிறு தடங்கல்களும் குடும்பத்தில் வாக்குவாதமும் ஏற்பட்டு அதன் பின் தான் வரன்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.